வணக்கம் சிவாய். என்னுடைய பேர் வெற்றி செல்வன். நம்ம கிராமம் பார்த்திங்கன்னா சந்தை புதுக்குப்பம், லிங்காரெட்டிப்பாளையம் சக்கரை ஆலை அருகில் உள்ள நம்ம கிராமம். நம்ம வந்து புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவங்க. நான் இயற்கை விவசாயம் என்னுடைய உயிராக கடந்த ஒரு 16 வருடங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, என்ன சிறப்புனா பலபயிர் சாகுபடி. இப்போ எல்லாமே உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விவசாயத்தை பண்ணி அதுக்கான கால நேரங்கள், அதுக்கான அறுவடை, அதுக்கான மார்க்கெட்டிங் அப்படின்னு போய் கடைசியில் அவங்களுக்கு விவசாயிக்கு மிஞ்சறது பார்த்திங்கன்னா, அதாவது 10 வேலைகளை செஞ்சு அவங்களுக்கு அதில் ஒரு வருமானம் தான் கிடைக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, 10 விதமான விவசாயத்தை செஞ்சு அதில் ஒரு வேலையை செஞ்சு நம்ம 10 வருமானத்தை நம்ம எடுக்கலாம். அதாவது பலபயிர் சாகுபடியில் எப்பயுமே விவசாயிகளுக்கு மட்டுமே தான் ஆதாயம் கிடைக்கும். இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவில் பல நாடுகளுக்கு கொண்டு போய் இந்த தோட்டங்களை நம்ம இதை பற்றி சொல்லி தோட்டங்களை அமைச்சு கொடுத்து இன்றைக்கி சுமார் ஒரு 140 தோட்டங்கள் உலக அளவில் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஆஃப்ரிக்காவில் ஒரு 7 நாடுகளில் அந்த தோட்டங்களை அமைச்சு கொடுத்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக இலங்கை போயிட்டு வந்தேன், மலேசியா போயிட்டு வந்தேன். இப்போ அடுத்தது உகாண்டா புறப்பட போகிறோம். இப்போ நம்ம தோட்டம் சுமார் ஒரு 3 வருடமாக இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மொத்தம் நமக்கு ஒரு 4-5 ஏக்கர் நிலம் இருக்குது, 2 போர் இருக்குது. தண்ணியுடைய அளவு பார்த்திங்கன்னா 150 அடி 200 அடி அளவுக்கு நம்ம போர் பண்ணியிருக்கோம். நல்ல தண்ணி, செம்மண் பூமி. இதில் 2 ஏக்கர் தென்னைக்குள்ளே சாகுபடி பண்ணுறோம். அதாவது தென்னந்தோப்பாக பண்ணாமல் தென்னைக்குள்ளே வாழை, மஞ்சள், இஞ்சி, காய்கறி, கிழங்கு இந்த மாதிரி வகைகளை நம்ம நடவு பண்ணி அந்த சூரிய ஒளிக்கு ஏற்ற போல் நம்ம விவசாயம் பண்ணி ஒரே தண்ணி ரைனோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்க்கால் வழி கிடையாதுங்க. நாங்கள் ரைனோஸ் பயன்படுத்தி தெளிப்பு நீர் பாசனம் பண்ணுறோம். அது 1 மணி நேரத்தில் 1 ஏக்கர் பாஞ்சிரும். அந்த மாதிரி சிஸ்டங்களை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம். இது நாட்டு சப்போட்டா. இந்த சப்போட்டா பழங்கள் அவ்வளவு சுவை மிகுந்த குணம் இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 4 வருடத்து மரம், 4-5 வருடத்து மரம். இந்த 5 வருஷத்தில் இது ஒரு 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 சின்ன ட்ராப் கூட கெமிக்கல் கிடையாது, அதாவது விஷம் கிடையாது. இது முழுக்க நாட்டு மாட்டுடைய சாணத்துலேயும் கோமியத்துலேயும் இந்த மூடாக்களையும் உருவாக்கப்பட்ட மரம் இது. அதனால் இதில் இருக்கக்கூடிய சக்திகள் ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். பறவைகள்லாம் ரொம்ப அதிகமாக லைக் பண்ணி வரும் இந்த மரத்துக்கு. ஏன்னா இதில் பழங்கள் விழுற பழத்தை நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம். அதனால் பழங்கள் பெரும்பாலும் பறவைகளுக்கு அதிகமாக கொடுத்துடுவோம். இதில் சின்ன சிட்டுக்குருவிகள்லாம் நிறையா இருக்கும். அதே மாதிரி சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா வவ்வால்கள் வரும் பழத்தை எடுத்துகிட்டு போய் இந்த விதையை எல்லா இடத்துலையும் தூவுறதுக்காக. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் உள்ள பங்கனப்பள்ளி மாமரம். இது இப்போ தோட்டம் அறுவடை ஸ்டேஜில் இருக்குது. அதனால் காய்கள் ரொம்ப சுவை அதிகம். இங்கே பழங்களை சாப்பிட்டுட்டு இந்த பழத்தை வாங்கிட்டு போவாங்க. ரொம்பவும் ஸ்பெஷல் என்னென்னா, இதுவும் முழுக்க இயற்கை விவசாயம், ஒரு துளி கெமிக்கல் கிடையாது. தோலோட சாப்பிட்ணுன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு இது சுவை அதிகமாக இருக்கக்கூடியது. நல்ல காய்ப்பு வரும், ரொம்ப திரட்சியாக இருக்கும் பழங்கள். அதேமாதிரி அணில்கள் சாப்பிடும், வவ்வால் சாப்பிடும், பறவைகள் எல்லாமே சாப்பிடும், கிளி நிறையா வரும் இந்த பழத்துக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம பலபயிர் சாகுபடியில் தென்னை மெஜாரிட்டியாக வச்சுருக்கோம். இது அரசம்பட்டி ரகங்கள், நாட்டு ரகங்களுக்கான தென்னை மரம். இது எதுக்காக நாடுகளை தேர்ந்தெடுக்கிறோன்னா, இந்த வறட்சியிலையும் ரொம்ப காலங்களில் இது தாங்கி வளரக்கூடிய சக்தி இந்த நாட்டு ரகங்களுக்கு உண்டு. ஹைப்ரிட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூச்சி கட்டுப்பாடு பண்ண முடியாது, நிறையா மருந்து போடணும், நிறையா அதுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதனால் நாங்கள் நாட்டு ரகங்களை தேர்ந்தெடுத்து அதை இயற்கை விவசாயத்தில் வளர்த்து இந்த காய்களை நாங்கள் விதைக்கு பயன்படுத்தி அதை மக்களுக்கு கொடுக்குறதா ஒரு பிளான் பண்ணி 2 ஏக்கர் நாங்கள் அரசம்பட்டி தான் வச்சுருக்கோம். நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இஞ்சி செடி. நிறைய மக்களுக்கு இஞ்சி எப்படி இருக்குன்றத கடையில் தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் செடிகள் எப்படி இருக்குன்றது தெரியாது. இது பாண்டிச்சேரியில் நம்ம மிக அதிகமாக நம்ம இஞ்சி செடி பயிரிட்டுருக்கோம். இது கொல்லிமலையிலேருந்து, இதோடைய பூர்வீகம் கொல்லிமலை. இது ரொம்ப மருத்துவ குணம் கொண்ட பியூரான இஞ்சி. இது கிலோ 200 ரூபாய்க்கு நம்ம வாங்கி இதை பல காலமாக பயிரிட்டுருக்கோம். இது வீட்டு தேவைகள் மட்டும் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ மக்களுக்கு இஞ்சியுடைய விதைகள் கொடுக்கணுன்றதுக்கு கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குது, செடி நல்லா வளர்ந்து வந்திருக்கு. எதிர்காலங்களில் அறுவடை பண்ணும்போது இது மருத்துவ குணத்துக்கு பயன்படக்கூடிய அளவில் இது நம்ம பாதுகாத்து இந்த விதைகளை வீடு மாட்டி தோட்டங்களுக்கு பாதுகாத்து எல்லார் வீட்லேயும் இஞ்சி வளர்க்கணுன்றது என்னுடைய எண்ணம். அதுக்காக இதை நம்ம வளர்த்து உருவாக்கிட்டு இருக்கோம். இது பயிற்சி கொடுக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் கொடுக்குது. நம்ம மக்களுக்கு இஞ்சி இங்கே வருதா அப்படின்னு பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பலபயிர் சாகுபடி செய்யும்போது தான் ஒவ்வொரு
செடிகளுடைய வளர்ச்சி, அதோடைய உற்பத்தி, அதோடைய ஈல்டு எல்லாமே வந்து காமிக்கிறோம் நம்ம. நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தோட்டம். இது நம்ம பலபயிர் சாகுபடிக்குள்ளே நீங்கள் மஞ்சள் தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மஞ்சள் நட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகுது. இப்போ வந்து இது மஞ்சள் மட்டும் கிடையாது. இதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து காய்கறிகள் நடவு செய்ய போகிறோம். இப்போ களை கொத்திட்டு காய்கறிகள் நடவு செய்வோம். இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா 8 மாதத்தில் நமக்கு அறுவடைக்கு வந்துடும். ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் நமக்கு ஈல்டு வரும் இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால. நமக்கு வந்து இது வந்து நம்ம பல இடங்களுக்கு பாண்டிச்சேரியில் விதை மஞ்சளாக கொடுத்துருக்கோம். இது பல இடங்கள் தமிழ்நாட்டிலையும் போயிருக்கு, வெளிநாடுகளுக்கும் போயிருக்கு. இது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, மஞ்சள் வந்து மிகப்பெரிய அற்புதமான மூலிகை. இந்த பயிரை வந்து நம்ம பாதுகாக்கணும். இது எல்லாமே கொல்லிமலையிலேருந்து எடுக்கப்பட்ட மஞ்சள்கள் தான். நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம மசாலாவுக்கு பயன்படுத்தக்கூடிய கறிப்பட்டை, இந்த இலை சொல்லுவாங்க இல்லையா, இந்த பட்டை இலை அப்படின்னு சொல்லக்கூடிய இலை. இது காஞ்சதுன்னா நம்ம வந்து மசாலாவுக்கு பயன்படுத்திக்கலாம். இதுவும் வந்து நம்ம நடவு செஞ்சுருக்கோம். இப்போ எதுக்காக இதெல்லாம் நடவு செஞ்சுருக்குன்னா, ஒன்றோடு ஒன்று வந்து வேர்கள் வந்து இங்கே வந்து ஒன்றோட இணைஞ்சு இங்கே வரக்கூடிய பழங்களும் காய்கறிகளும் எல்லாமே ரொம்பவும் ஸ்பெஷல் அண்ட் ஸ்வீட்னஸ் அண்ட் மெடிசனல் உள்ள குணத்தை அடையும். அதனால் பலபயிர் சாகுபடி செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து எப்படி ஒரு காட்டிலேருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர மாதிரி அந்த வேர்களெல்லாம் அது ரொம்ப சக்தி வாய்ந்த பொருளாக இருக்கும். அதே போல் பலபயிர் சாகுபடியில் இந்த வேர்கள் வந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சு இதில் கொடுக்கக்கூடிய இளநீ, பழங்கள், காய்கறி, கிழங்கு, மூலிகை எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமான சுவையோடு இருக்கும். உடலுக்கு ஆரோக்கியமும், காற்றும் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். மண்ணுடைய தரமும் ஹையாக இருக்கும். மண்புழுக்களும் ரொம்ப செழிப்பாக செழிப்பாக அங்கே வளரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பலபயிர் சாகுபடி நாட்டு மாட்டு தொழுவம். இது மாடு வந்து கட்டி இங்கே தீவனம் போடுவோம். இந்த கோமி வந்து கலெக்ஷன் ஆகிற இடம் இதுக்குள்ளே தான் வந்து கோமி இருக்கும். இதை வந்து தினமும் வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த கோமியத்தை மொண்டு பேரலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், 200 லிட்டர் பேரலில். இப்போ நமக்கு சுமார் ஒரு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 150 லிட்டர் பேரலில் கோமியத்தை கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். இதை தான் எடுத்து நம்ம ஜீவாமிர்தம், பூச்சி விரட்டிக்கு எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ இது செட் ஆகலை, பத்தலை அப்படின்னு சொல்லி இப்போ 1000 லிட்டர் டேங்க் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இது 30 வருடங்கள் வரைக்கும் அது கெடாமல் இருக்கும். அப்போ நாமளும் பயன்படுத்தலாம், மற்றவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறதுக்கு இது ஒரு வழிவகையாக இருக்கும். ஒரு அழகான வயல்வெளி, இதை சுற்றி வயல்வெளி. ஆனால் நடுவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பலபயிர் சாகுபடி தோட்டம். வயல்வெளியும் நம்மளது தான், நெல் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம பலபயிர் சாகுபடி செஞ்சதுனால ஒரு சிறப்பு என்னென்னா, இந்த பறவைகள் பூராவே போய் அதில் தங்கிடும் இரவுகளில். பகலில் வந்து அழகாக வேட்டையாடி அதுக்கு தேவையான உணவுகளை வந்து சாப்பிட்டுக்கோம். அதுக்குள்ளே 70 வகையான மரங்கள் உள்ளே இருக்குது. ரொம்பவும் மருத்துவ குணம், பழம், காய், மூலிகை எல்லாமே இருக்குது அது உள்ள. அது ஒரு அற்புதமான தோட்டம். அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க. என்னுடைய அனுபவத்தையும் மரத்தினுடைய வளர்ச்சியும் அது என்னென்ன சிறப்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்முடைய பலபயிர் சாகுபடி தோட்டம். இது 5 வருடத்துக்கு மேலான தோட்டம். இது முல்சீத்தா. இந்த முல்சீத்தா வந்து பார்த்திங்கன்னா கேன்சரை வந்து குணப்படுத்தக்கூடிய மூலிகை தன்மை வாய்ந்த மரம்னு சொல்லுவாங்க. இந்த இலைகளை வந்து நம்ம பவுடர் பண்ணி சாப்பிட்லாம். இதில் பழங்கள் காய்க்கும், சீசனுக்கு சீசன் பழங்கள் வரும். இந்த தடவை சாப்பிட்ருக்கும் பழம். இது ஒரு 50 மரங்கள் இருக்குது இந்த தோட்டத்துக்குள்ளே. இது ரொம்பவும் மருத்துவ குணம். இதனுடைய காற்று, இதனுடைய வேர் முடிச்சுகள் எல்லாமே வந்து இப்போ இந்த பைனாப்பிளில் கனெக்ட் ஆகும், வாழையில் கனெக்ட் ஆகும், இந்த பலா மரத்தில் கனெக்ட் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பவர் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த பழங்களும் இந்த இலைகளையும் நம்ம சாப்பிடும்போது இன்னும் வந்து சீக்கிரமாக வந்து குணமடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது என்ன மரம்னு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச சந்தன மரத்துடைய மரம் இது. இப்போ இந்த வேர் வந்து இந்த முல்சீத்தால கனெக்ட் ஆகுறதுனால இந்த பழம் வந்து மிகவும் அற்புத சுவையோட மருத்துவ குணமாக இருக்கும். இது எல்லாமே இன்ட்ரா கனெக்டில் செய்யக்கூடிய விஷயங்கள். அதனால் நிறையா விஷயங்கள் வந்து நாங்கள் நடவு பண்ணியிருக்கோம். இதோடைய சுவை வந்து அபரிவிதமாக இருக்கும். பலபயிர் சாகுபடி செய்கிறதுனால நமக்கு மரங்களுக்கும் மரம், அதுங்களுக்கு மருத்துவ குணமும் அதிகமாகக்கூடிய சக்திகளை உருவாக்கக்கூடிய இடமாகவும் இது இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான மரம். இது என்னென்னா, நம்ம இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கருங்காலி மரம். இந்த மரத்துடைய ஸ்பெஷல் என்னென்னா, இந்த மரம் நம்ம இந்த தோட்டத்தில் வைக்கிறதுனால நமக்கு வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து இருக்காது, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அது இல்லாமல் இந்த மரத்தை வந்து எதிர்காலங்களில் வந்து நம்ம வந்து இந்த குச்சிகளுக்கு நம்ம ரொம்ப டிமாண்ட் அதிகம். இந்த மரத்துக்கு டிமாண்ட் அதிகம். இதுலேருந்து வரக்கூடிய பழங்கள் இன்றைக்கி ஒரு கன்று பார்த்திங்கன்னா 200 ரூபா. இது கொல்லிமலையிலேருந்து வந்தது.
இரநூறுவா. இது வந்து பல ஆயிரம் விதைகளை கொடுக்கக்கூடியது, பல லட்சம் விதைகளை வருடம் கொடுக்கக்கூடிய மரம். இது ஒரு பெரிய பொக்கிஷன் நமக்கு. இது வந்து ஒரு 20 மரத்துக்கிட்ட இருக்குது உள்ள நம்ம வச்சுருக்கோம். இந்த இலைகளுக்கு குச்சிகள் வந்து நம்ம யாகத்துக்கு பயன்படுத்துகிறோம். இந்த இலைகள் மூலிகை இலைகள். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப விசேஷமான மரம் இது. இதை நாங்கள் நடுறதுல வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பார்க்குறது வந்து அன்னாச்சி, பலபயிர் சாகுபடியில் விளைஞ்ச கொல்லிமலை அன்னாச்சி ரகம். இது நம்ம ஒரு 1000 செடிகளுக்கு மேலே இருக்குது நம்ம தோட்டத்தில். இப்போ இதனுடைய பழம் எவ்வளோ திரட்சியாக இருக்குது பாருங்கள். இது பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வருடம் நமக்கு ஒரு 1000 செடிகள் கிடைக்கும். இது கீழே இருந்து நிறைய செடிகள், கிளப்பு செடிகள் வரும். இதையும் எடுத்து நம்ம நடவு பண்ணிக்குவோம். அப்போ வந்து இயற்கை விவசாயத்தில் நாட்டு ரகங்களை மட்டும் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அடுத்த தலைமுறைக்கு தேவையான விதைகள் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பழங்கள் இன்னும் ஒரு 2-3 நாளில் இது வந்து பழுக்க ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாகவே. இதை நம்ம சாப்பிட்லாம். நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பாக்கு மரம். இது ஒரு 500 மரங்கிட்ட நட்டுருக்கு அந்த ஒரு ஏக்கரில். எல்லாருமே சொன்னாங்க இதெல்லாம் வராதுங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்னாங்க. இதெல்லாம் வரும் அப்படின்னு நிரூபிச்சிருக்கோம். இப்போ இது எவ்வளோ உயரங்கள் இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 2 வருடத்தில் இது காய்ப்புக்கு வந்துடும். அதனால் இயற்கை விவசாயத்தில் வராதுன்னு சொல்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாமே வரும். வரக்கூடியதை நிரூபித்து காட்டியிருக்கோம். இப்போ இதுலேருந்து நம்ம பாக்குத்தட்டு, சின்ன துணைகள் செய்யலாம். பெரிய சார்ந்த பெருசாகலாம். நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா அரிய வகை மிளகு. அதாவது பாண்டிச்சேரி பகுதிகளில் வந்து மிளகு இல்லை, அதெல்லாம் வராது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது சும்மா கதை. நீங்கள் வந்து மிளகு வந்து எல்லா இடத்துலையும் வளரக்கூடிய தன்மை உண்டு. வெயிலையும் வளரும். சரிங்களா? இது பூவரச மரத்தில் ஏற்றிருக்கும், பூச மரத்தில் ஏற்றிருக்கோம். இது ஒரு 4-5 வருஷத்தில் எவ்வளோ செடி ஏறி இருக்கு பாருங்கள். இது நெக்ஸ்ட் டைம் வந்து காயே வைக்கும். ஏன்னா பூ பூக்கிற ஸ்டேஜுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீழேயும் படர்ந்துருக்கு. கீழே வேர் உள்ளதை நாங்கள் கட் பண்ணி நர்சரி பண்ணி நம்ம பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். எல்லா தேக்க மரங்களையும் இதை ஏற்றுறதுக்கு பிளான் வச்சுருக்கோம். நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா மிக அற்புதமான காஃபி. இது வந்து நாட்டு ரகம். இதுவும் கொல்லிமலையிலேருந்து தான் கொண்டுட்டு வந்தோம் இந்த செடிகளை. இப்போ நம்ம பகுதியில் பாண்டிச்சேரிலாம் காஃபிலாம் வராது, மிளகு வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் காஃபி வர வச்சு பழத்தையே நாங்கள் எடுத்துட்டோம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த பூமியில் எல்லாமே வளரக்கூடியது தான். நான் என்னுடைய சந்தோஷம் என்னென்னா, பாண்டிச்சேரி பூராவே இதை வந்து ஒரு காஃபியை வந்து பெரிய அளவில் பயிரிட்டு நம்ம வந்து காஃபி வந்து பாண்டிச்சேரியிலேருந்து எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும். சந்தோஷமாக இருக்குது உங்களோட இவ்வளோ நேரம் நான் பயனுள்ளதை ஷேர் பண்ணதுக்கு. இப்போ நம்ம இடத்த பார்த்தீங்க, நம்ம ஃபார்மை பார்த்தீங்க, நம்முடைய குறுங்காடுகளை பார்த்தீங்க. இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, இயற்கை விவசாயத்தில் முடியாது எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாத்தையும் நம்ம விளைவிச்சிருக்கோம். சரியா? அதனால் நீங்களும் இதை அனுபவித்து பயனடையணும். உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம தோட்டத்தை வந்து பாருங்கள். ரொம்ப நன்றி. சிவாய நம. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.